திருப்பரங்குன்ற மலை யாருக்கு சொந்தம் என்ற பிரச்சனை தற்போது எழுந்துள்ளது. இந்த நிலையில் திருப்பரங்குன்ற மலை முழுவதுமே திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு சொந்தமானது என லண்டன் பிரிவியூ கவுன்சில் நீதிமன்ற தீர்ப்பு கூறியுள்ளது. அந்த தீர்ப்பு இன்றும் இருந்து வருகிறது. 1996ஆம் வருடம் சென்னை உயர்நீதிமன்றமும் குன்றில் உள்ள தீபத்தினில் தீபம் ஏற்ற வேண்டும் என உத்தரவிட்டது. இதன் பின்னரும் கூட இந்து சமய அறநிலையத்துறை தீபத்தூணில் தீபம் ஏற்றாமல் மோட்ச தீபம் ஏற்றும் இடத்தில் தீபம் ஏற்றி வருகிறது. தீபத்தூணில் தான் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என இந்துக்களும் பலமுறை போராட்டம் நடத்தியும் அரசு அனுமதி அளிக்காமல் தடுத்து வருகிறது. கடந்த ஜனவரி மாதம் இந்து அமைப்பினர் மலையில் ஆடு கோழிகளை பலி கொடுக்க கூடாது என கூறி எதிர்ப்பு தெரிவித்தனர். இதற்கிடையே சிக்கந்தர் தர்காவில் விழா நடத்தப்பட உள்ளதாக ஐக்கிய ஜமாஅத் நிர்வாகிகள் அறிவித்தனர். இதனை அறிந்த தமிழ்நாடு வக்ஃபு வாரிய தலைவரும் ராமநாதபுரம் எம்பியுமான நவாஸ்கனி புதன்கிழமை அதாவது ஜனவரி 22 அன்று திருப்பரங்குன்றம் மலையில் ஆய்வு நடத்த சென்றார். அதனைத் தொடர்ந்து தனது எக்ஸ் பக்கத்தில் இது தொடர்பான பதிவு ஒன்றையும் நவாஸ்கனி வெளியிட்டார். அதில் உள்ள ஒரு படத்தில் மலையில் உள்ள படிக்கட்டில் அமர்ந்து 3 பேர் பிரியாணி சாப்பிடும் காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. இது இந்துக்களின் இடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தனர் இந்துக்கள். இதனிடையே மதுரையில் இந்து முன்னணி சார்பில் நடந்த பல லட்சம் மக்கள் கலந்து கொண்ட முருகன் மாநாட்டில் மொத்தம் 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதில் திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும், திருப்பரங்குன்றம் மலை குமரனுக்கே சொந்தம் என முருகன் மலையை காக்க வேண்டும், தேர்தல்களில் இந்துக்கள் ஒற்றுமையாக இருந்து இந்துக்களின் வாக்கு வங்கியை நிரூபிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் இடம்பெற்றது. முதல் தீர்மானம் திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும். இரண்டாவது தீர்மானம் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த பிரதமர் மோடிக்கு பாராட்டுகள். மூன்றாவது தீர்மானம் திருப்பரங்குன்றம் மலை குமரனுக்கே சொந்தம் என முருகன் மலைகளை காக்க வேண்டும். தமிழகத்தில் உள்ள கோவில்களில் இருந்து இந்து சமய அறநிலையத்துறை வெளியேற வேண்டும். ஐந்தாவது தீர்மானம் தேர்தல்களில் இந்துக்கள் ஒற்றுமையாக இருந்து இந்துக்களின் வாக்கு வங்கியை நிரூபிக்க வேண்டும். ஆறாவது தீர்மானம் சஷ்டி தினத்தன்று சஷ்டி கவசத்தை ஒன்று சேர்ந்து பாட வேண்டும் என்று மொத்தம் 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேலும் இந்த மாநாடு மூலமாக பாஜகவுக்கு பெரிய அளவில் எந்தவித முன்னேற்றமும் கிடைக்காது என்று அரசியல் தலைவர்கள் கூறி வந்த நிலையில் மதுரையில் முருக பக்தர்கள் மாநாட்டில் கூடிய கூட்டத்தை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்துள்ளார்கள். மேலும் திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை என கூறிய திமுக அரசுக்கு முதல் அடி இந்த மாநாட்டு மூலம் கொடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் கோர்ட் உத்தரவை மதிக்காத அரசு மீது மீண்டும் வழக்கு தொடர முடிவெடுத்துள்ளார்கள் இந்த அமைப்பினர். அதில் தீபத்தூணில் தீபம் ஏற்றிவிட்டால் அடுத்த முறை கண்டிப்பாக திமுக ஆட்சியை பிடிக்க வாய்ப்பில்லை என அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகிறார்கள். அடுத்த தேர்தலில் வா ஒரு கை பார்ப்போம் என்ற முடிவில் உள்ளது பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.